ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்குறது தமிழ் தகுதி தேர்வு கொஷின் பேப்பர். ஸோ இந்த எக்ஸாம் நமக்கு என்றைக்கு கண்டக்ட் பண்ணால் 9/11/2024 அப்போ நடந்த எக்ஸாம். ஸோ எக்ஸாம் நேம் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் ஃபார் டிப்ளமா அண்ட் ஐடிஐ லெவல். ஸோ இந்த எக்ஸாமில் நடந்த தமிழ் தகுதி தேர்வு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தரம். ஃபர்ஸ்ட் கொஷின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சரியான இணைப்பு சொல். சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் நமக்கு வந்து ஒரு தூண்டுகோல் இருக்கணும். ஸோ இங்கே கரெக்டான அந்த கன்ஜெக்ஷன் வேர்டு என்னென்னா ஆனாலும். அடுத்து இரு பொருள் தருக. தலை தலை நம்ம ஹெட்டுன்னு சொல்கிறோம்ல, அதோட இரு பொருள் என்னென்னா முதன்மை சிரம். முதன்மை சிரம். அடுத்து இரு பொருள் தருக. நிறை நிறைனா சால்பு எடை. ஸோ வெயிட்ன்றது நம்ம நிறை தான் சொல்லுவோம். சால்பு எடை. அடுத்து கொஷின் 4 to 8 நமக்கு இங்கே ஒரு பேசேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஷின் கீழே கேட்டிருக்காங்க. ஸோ தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். ஸோ இது நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்க பேசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேசேஜ் நம்ம ரீட் பண்ணிட்டோம். அதுலேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம். இங்கே நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் இது பாளையங்கோட்டை. ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை கரெக்ட் ஆன்சர். அடுத்து தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம். மேற்கு கரையில் என்ன அமைந்திருக்கு, திருநெல்வேலி. மேற்கு திருநெல்வேலி, கிழக்கு பாளையங்கோட்டை. ஸோ நமக்கு கேட்டது மேற்கு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருநெல்வேலி. ஆப்ஷன் பி. அடுத்து பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது. இப்போ தான் பார்த்தோம், மேற்கில் வந்து திருநெல்வேலி, கிழக்கில் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். அங்கே நமக்கு நிறைய என்ன இருக்குன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்குது. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கிறது. முடிஞ்சுதான். 4 to 8 வந்து நம்ம அந்த பேசேஜ் பார்த்து ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம், சொல் பொருள் பொறுத்துக. அழுவம் வங்கம். அழுவம் வங்கம் இது என்ன சொல் கேட்டிருக்காங்க. பெயர் திரிச்சொல். திரிச்சொல்னது வந்து படித்தவர்களுக்கு சான்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அழுவம் வங்கம் நமக்கு பார்த்தோன்னே வந்து என்ன மீனிங் சொல்லிட்டு தெரியாது. ஓகேவா. இயம்பினான் பயின்றான். இயம்பினான் பயின்றாள் இது நமக்கு என்னென்னா வினை திரிச்சொல், ஒரு செயலை குறிக்குது. இதுவும் வந்து இயம்பினான் பயின்றாள்ன்றது திரிச்சொல் தான். அன்னமான. அன்னமானன்றது உரிச்சொற்கள், உரி திரிச்சொல். கூர்கழி. ஓகே சாரி. அன்னமான இடைத்திரிச்சொல், கூர்கழி உரி திரிச்சொல். ஸோ இங்கே கொடுத்துருக்குற எல்லாமே வந்து திரிச்சொற்கள் தான். பட் நமக்கு வந்து எது பெயர் வினை இடை உரின்னு தெரிஞ்சுக்கணும். இதோட ஆப்ஷன் ஆன்சர் பி 4 3 2 1. அடுத்தும் சொல் பொருள் பொறுத்துக. தீர்வன. ஸோ இது எல்லாமே நமக்கு புக்கில் இருக்க எல்லா பொருள் தரவும் நம்ம படித்தாகணும். தீர்வன நீங்குபவை. தீர்வன நீங்குபவை. உவசமம். உவசமம் அடங்கி இருத்தல். உவசமம் அடங்கி இருத்தல். ஓர்தல் நல்லறிவு. ஓர்தல் நல்லறிவு. திறந்தன தன்மை உடையன. திறந்தன தன்மை உடையன. இதுக்கு நமக்கு 8th இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க பொருட்தரக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு மேட்ச் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 3 4 1 2. அடுத்து 11th ஒன், சரியான தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஸோ இங்கே என்னென்னா வேர்ட்ஸை வந்து மாற்றி மாற்றி ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸாக இருக்க தொடரை எடுத்து எழுதணும். ஆப்ஷன் பி வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஸோ நல்ல சொல்லதை நம்ம என்ன பண்ணோம், விளைநிலமாக எடுத்துக்கணுன்றாங்க. ஆப்ஷன் சி தான் இங்கேயும் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் இருக்க மீதி 3 ஆப்ஷனையும் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணாலும் உங்களுக்கே வந்து எது வந்து மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதை மாதிரி கொடுத்தாலும் நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. அடுத்து பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக. பொருத்தமான பன்மை விகுதி ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் ஆ. பாக்கல் ஈக்கல். ஓகேவா. கானா காக்கல் மடுக்கல் வராது. ஸோ ஆ தான் வந்து கரெக்டாக இருக்குது. பாக்கல் ஈக்கல். 14th ஆடிட்டர். ஆடிட்டர் பட்டய கணக்கர். ஆடிட்டர் வந்து யார், இந்த ஆடிட்டிங் வேலை பார்க்குறவங்க வந்து அந்த கணக்கு தான் வந்து சரியாக ஃபைனான்ஷியல்லாம் பார்ப்பாங்கள்ல.
ஸோ பட்டய கணக்கர் தான் வந்து கரெக்டான கலைச்சொல். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. ஸோ நமக்கு வந்து இங்கே வெண்மெல் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு கூற்று காரணம் கரெக்டு, பட் காரணம் வந்து தவறு. அடுத்து கூற்று காரணம், ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. காரணம், 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. ஸோ இங்கே கொடுத்துருக்கல கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி. அடுத்து முடை, சரியான வினை மரபோடு வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. கூடை முடை. ஸோ எப்போவுமே நமக்கு வந்து கொடுப்பாங்க, நிறைய இது கொடுப்பாங்க. வினை மரபு நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து முடைன்றது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, கரெக்டான அது எந்த சென்டென்ஸ்க்கு வரணும், என்ன வேர்டுக்கு வரணும், கூடை வந்து பின்றதை வந்து முடை அப்படி கூடை முடை. பால் பருகு, இலை பறி. ஓகேவா, நமக்கு இது வந்து 8th புக்லேயே கொடுத்துருக்காங்க, ஓல்டு 10th புக்லேயும் இருக்குது. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க ஒலிமரபு. இங்கே ஒலிமரபு அகவும்ன்றது இங்கே கொடுத்துருக்க எந்த பேர்டுக்கு வந்து செட் ஆகும் கேட்குறாங்க. அகவும், மயில் தான் அகவும், குயில் கூவும், புறா குணுகும், கிளி பேசும் இல்லை கொஞ்சம். ஸோ மயில் வந்து அகவும். சரியான இணைப்பு சொல், அதிக அளவின் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ மரங்களை வளர்க்கணும், ஏன்னா அவங்க தான் வந்து நமக்கு வந்து, ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ நீங்கள் எடுத்து ஒரு வேர்டை வந்து அந்த டேஷில் வந்து போட்டு பாருங்கள். மேலும் மரங்கள் வருது, எனவே, ஆதலால் கரெக்டான மீனிங்காக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது ஏனெனில். அடுத்து இணைப்பு சொல், தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். ஸோ இந்த மேலும்ன்ற வேர்டு வந்து நிறைய டைம் நம்ம நியூஸில் கேட்டிருப்போம். கரெக்டாக, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் கூட்டல் வேர் மரவேர். மரம் கூட்டல் வேர் மரவேர். இது நமக்கு வந்து புணர்ச்சியில் வரும், கெடுதல் புணர்ச்சியில் வரும். தோன்றல், திரிதல், கெடுதல். அந்த இம் வந்து நமக்கு வந்து கெட்டிருக்கும், கெடுதல். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். இதுக்கு கரெக்டான எழுத்து வழக்கு இன்னைக்கு வராது, இன்றைக்கு. இன்றைக்கு காத்தாலே என்று நம்ம வந்து நார்மலாக பேசுறது காலையிலே. காலையில் காப்பி, காப்பின்றதுடைய தமிழ் வார்த்தை குழம்பி நீர். ஸோ டீனா நம்ம தேநீர், காப்பி இங்கே என்ன வரும் நமக்கு, குழம்பி நீர் குடித்தேன். புரிஞ்சுதா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து நிறுத்தக்குறி, பஞ்சுவேஷன் கேட்டிருக்காங்க. ஓ, என்னை அறியாமல் தூங்கி விட்டேன். ஸோ ஓன்றது வந்து ஒரு ஆச்சரியமாக சொல்கிறது, இல்லை வியப்பாக சொல்கிறது. அங்கே கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த வியப்பு ஆச்சரியக்குறி வரணும். எக்ஸ்க்ளமேட்டரி சைன் சொல்லுவோம், அது வந்திருக்கணும். ஸோ அதை செக் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது, ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மருவு மயிலாப்பூர். மயிலாப்பூருடைய மருவு பெயர் மயிலை. நெக்ஸ்ட் தஞ்சாவூரம் எப்படி மருவி கூப்பிடுறோம், தஞ்சை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி, ஒஞ்சினா ஒன்று, ஒஞ்சி ஒன்று. இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள். இது வந்து இங்கிலீஷில் இருக்கிறது கேட்கல, பிறமொழி சொற்கள் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸ் அப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று. உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆட தெரியும் என்று கூறுவது. ஸோ பல டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பாடலுக்கு இனமான ஆடலை பற்றி இங்கே பதில் சொல்லியிருக்கிறதால இனமொழி விடை. அடுத்து கலைச்சொல் டிசீஸ். டிசீஸ்னால் நமக்கே தெரியும், நோய். ஸோ டிசீஸ் நோய் நம்ம தெரியுது. ஆப்ஷன் 4ன்றது 2ல் தான், ஏபியில் இருக்குது. அப்போ சியும் வராது. சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. எது நம்ம டேப்லெட் நமக்கு ஒத்துக்காது, சைடு எஃபெக்ட் ஆகிடும் பயப்படுவோம்ல. ஸோ பக்க விளைவு தான் வந்துடும். மரபணு ஜீன். மரபணு ஜீன். அலர்ஜி ஒவ்வாமை. ஒத்துக்காமல் போகிறது தான் ஒவ்வாமை. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதுவும் நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அடுத்து லீடர்ஷிப். லீடர்ஷிப்புடைய கலைச்சொல் தலைமை பண்பு. லீடர்னால் தலைமகன் வரலாம், பட் லீடர்ஷிப்னா அது ஒரு குவாலிட்டி, தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினைனாலே நமக்கு வந்து சில எண்டிங் வேர்டு இருக்கும். பட்டது, ஆயிற்று, உண்டாயிற்று, அது மாதிரி எண்டாகும் போதே அந்த சென்டென்ஸ் வந்து செய்வினையாக செயற்பாட்டு வினையாக கண்டுபிடிச்சேன். இதில் பார்க்கும்போது பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து தன்வினை தொடரை கண்டறி. தன்வினைன்றது வந்து அவங்களே செஞ்ச ஒரு வேலையில் தன்வினை.
பதவியை விட்டு நீங்கினான், பதவியை விட்டு நீங்கினான். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தா நீக்கப்பட்டான், விலக்கப்பட்டான், பதவியை விட்டு நீக்கினான். இன்னொருத்தவங்க வந்து பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க ஏபிசியில். டி மட்டும்தான் வந்து அவரே வந்து அவர் பதவியை விட்டு நீங்கினதை சொல்லியிருக்காங்க. ஸோ தன்வினை தொடர். அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதோட கொஸ்டின் எப்படி இருந்திருக்கும்? அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். ஸோ அந்த என்னன்றதுக்கு ஆன்சர் தான் வரி வந்திருக்கும். அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கதை எழுத தெரியும் என்று கூறுவது. கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு கவிதை எழுத தெரியும். கதைக்கு இனமான, அங்கே நமக்கு ஆடலுக்கு இனமான பாடல் பார்த்தோம், அதே மாதிரி கதைக்கு இனமான கவிதை சொன்னால் இது இனமொழி விடை, இனமானதை கூறியிருக்காங்க. அடுத்து சொற்களை முறையாக ஒழுங்குபடுத்துக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகைன்றது குளத்தில் வந்து பூக்கிற மலர் கிடையாது, இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மற்ற வேர்ட்ஸ் பாருங்கள், குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று. ரீட் பண்ணும்போது நமக்கு சேமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயும் எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணும். ஓகேவா? அடுத்து சரியான தொடர் கண்டறித்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சரியான தொடர் இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். ஆப்ஷன் ஏ இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அகரவரிசை. அகரவரிசை உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். உ ஏ ஏ ஓ வரிசையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து வேர்ச்சொல்குரிய வினையால் அணையும் பெயர். தா. தான்றுடைய வினையால் அணையும் பெயர் தந்தவன். நமக்கு ஊ ஈன் எண்டாச்சுன்னா அது வினையச்சம் சொல்லுவோம். ஆலை எண்டாச்சு பெயரச்சம். தல் அந்த இதில் முடிஞ்சுன்னா தொழில் பெயரில் வரும். ஸோ வினையால் அணையும் பெயர் தந்தவன். பண். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல். பண் அப்படின்ற சொல்லுக்கு இணையற்ற சொல் என்னன்னா பனி. ஸோ இணையற்றனா பொருத்தம் இல்லாத. பண்ணா இசை, பாடல், ஓசை எல்லாமே சேம் மீனிங் தான். பண்ணாலும் இசை தான், அது எல்லாமே சேம் மீனிங் தான். இணையற்றது என்னன்னா பனி. நிலத்துக்கு அடியில் நீங்கள் டப்புன்னு பண்ணுக்கு இணையான நினச்சிட்டு ஓசை இசை கூட போட்டுருவீங்க கரெக்டாக. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதான் இப்படி கொடுக்குறாங்க. கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் வந்து அரசுக்கே. நீங்கள் இதே இடத்துல புத்தகம், புதைத்தல் எது வேணால் போடலாம். ஸோ புத்தகம் யாவும் அரசுக்கே. அந்த நிலத்துக்கு அடியில் என்ன கிடைக்கும்? புதையல் தானே கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. பொருளை புரிந்து எழுதணும். பூ மனம் வீசும். பூ மனம் வீசும் என்ன மன்னம் மனம் அப்படிலாம் வருது. என்ன வரும்? 3 சொல்லி வரும். பூ மனம் வீசும். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஸோ இதில் நம்ம கொடுத்துக்கலே கரெக்டு என்னென்னா வனவியல், ஃபாரஸ்ட்ரி. வனவியல், ஃபாரஸ்ட்ரி தான் கரெக்டு. வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வரும். வன விலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். காடு ஜங்கிள். ஸோ இது வந்து அப்படியே வந்து நமக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஐலாண்ட் வந்து தீவு. இங்கே கரெக்டாக இருக்குது. இணையான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. வனவியல், ஃபாரஸ்ட்ரி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆந்தை. ஆந்தையோட ஒளிமரபு அலரும். ஆந்தை அலரும். இப்போ நம்ம பார்த்தோம் குயில் நமக்கு வந்து கூவும், மயில் அகவும், கிளி பேசும். அப்போ ஆந்தை அலரும். பொருந்தா சொல்லை கண்டறி. ஊழி உலகம். இது வந்து பொருந்தா சொல். கிணறு, கேணி, சித்தம், உள்ளம், ஆழி, கடல் எல்லாமே கரெக்ட் மீனிங். ஊழி உலகம் கிடையாது. உரிச்சொல் அல்லாதது. உரிச்சொல் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. தட, தவ, சாலை இது எல்லாமே உரிச்சொல். சிலன்றது நமக்கு உரிச்சொல்ல வராது. இடம் வகை அறிந்து பொருள் சொல்லை எழுதுக. அவர். பொருந்தா சொல்லி. ஓகே, பொருந்தா சொல்லி எழுதுக. அவர்ன்றது இதில் வந்து பொருந்த. யான், யாம், யாங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம தன்னிலை முன்னிலை படற்கை அதில் வர வேர்ட்ஸ். இடம் 3 வகை இடங்கள் இருக்கும். தன்மை, முன்னிலை, படற்கை. யான், யாம், யாங்கள் நம்மளை பற்றி தன்னை பற்றி சொல்லிக்கிறது. அவர்ன்றது நமக்கு முன்னாடி இருக்கிறத பற்றி சொல்லுது. ஸோ பொருந்தாதது வந்து அவர். அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தொலைவில். அருகுற இங்கே இருக்க நீங்கள் ஆப்ஷன் எல்லாமே பாருங்கள். அருகில், அண்மையில், தொன்மையில். பக்கத்தில் இருக்கிற மீனிங் இருக்குது. தொன்மைனா தூரம் தான், இல்லை பழமை அந்த மீனிங்லேயே வரும். அருகுறன்றது பக்கத்தில் இருக்குது, அதோட ஆப்போசிட் எதிர்ச்சொல் தொலைவில். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதழ். இதழுக்கு 2 மீனிங். ஒன்று நாளிதழ், மேகசின், அதையும் என்ன சொல் நாளிதழ், இதழ் தான் சொல்லுவோம். உதடு, லிப்ஸ், அதையும் வந்து இதழ் தான் சொல்லுவோம். அப்போ இங்கே கரெக்டான மீனிங் ஆப்ஷன் ஏ நாளிதழ், உதடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. ஸோ குளிர்ச்சியாக கூலாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஆப்ஷன் ஏ குளிர்ச்சி, சாந்தம், மென்மை தன்மையை குறிக்கும். 3 சுழியின் அதையும் கவனிங்க. சரியான இணைப்பு சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீக்கப்படும்.
நீங்கட்டும் அதனால் தமிழ் சொல் மேலுற்று தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. சரியான இணைப்பு சொல் அதனால். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பொலி போலி. பொலி அழகு, போலி சாயல். போலி இவங்கள மாதிரி போலி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ போலின்றது அந்த சாயலில் இருக்கிறது, பொலினா அழகு. ஸோ உங்களுக்கு பொலினா அழகு, பொலியுடன் இருக்கிறது அழகு. அது தெரியலனா கூட போலியை வச்சு சாயல் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அழகு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு ஆப்ஷனை கவனிங்க, சாயல் அழகு அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்குன்னா ஃபர்ஸ்ட் தான் வரும், செகண்டுக்குனா செகண்ட் தான் வரும். அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள் பேரு. இங்கே குறில் நெடில் மாற்றம் தான். பெருனா பெரிய, பேரு உங்கள் பேர் என்ன, அதுதான் வந்து பெயர். சொற்களின் கூட்டு பெயர் கண்டுபிடித்து எழுதுக. பழக்குலை. ஸோ பழக்குலை தான் வந்து கரெக்டான கூட்டு பெயர். ஆட்டு மந்தை. ஓகே, நெக்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆடோட கூட்டு பெயர் ஆட்டு மந்தை. மக்கள் கூட்டம், ஆட்டு கூட்டம்னு சொல்லக்கூட ஆட்டு மந்தை தான் கரெக்டான அந்த தொகை மரபுன்னு சொல்லுவாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். அவர்கள் வரும்போது வரவேற்றார்கள் தான் வந்து கரெக்டு. அடுத்து நமக்கு வந்து சிங்கிள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். தொல்காப்பியர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். ஸோ இங்கே தொல்காப்பியர்னும் போது என்கிறார் தான் வந்து கரெக்டு. கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர். ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஒருத்தரை மட்டும் சொல்றதால ஓடினர். சொல் பொருள் வித்து விதை. களை வேண்டாத செடி, களை எடுக்கிறது வேண்டாத செடி. ஈன பெற, ஈன்றெடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால் அது பெற. நிலம். ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் ஒன், ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ ஒருன்றது எங்கே நமக்கு வரும்னா உயிர்மெய் எழுத்தில் வரும், ஓர்ன்றது உயிர் எழுத்தில் வரும். ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு காடு உயிர்மெய் எழுத்து, அங்கே தான் ஒரு வரும். ஓர் வந்து எங்கே வரணும், உயிர் எழுத்து ஐ வரிசையில் தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டு. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். இங்கே கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் பி அண்ட் டி. என்ன கொடுத்துருக்காங்க, வளத்தால் குறிக்கும். ஸோ ரீட் பண்ணும்போது எது தப்பாக இருக்குது, வளத்தை குறிக்கும். சென்டென்ஸில் நம்ம ஒரு மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது, அந்த சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் ஒரு லான்ஸ். அடுத்து 61 பிழைத்திருத்தல். கீழ்காணும் தொடரில் ஓர் இங்கே நம்ம ஓர் தான் கொடுத்துருக்காங்க. ஓர் இரவும். ஸோ நிறைய டைம் கேட்டாங்க, ஈன்றது உயிர் எழுத்து அங்கே ஓர் வரணும், பான்றது உயிர்மை எழுத்து அங்கே ஒரு வரும். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆப்ஷன் பி. யாண்டு என்ற சொல்லின் பொருள் எங்கு. யாண்டுனா எங்கு. உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. உரு அழகு. கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு. கிளை வந்து கொம்பு தான் நம்ம சொல்லுவோம். தவறான இணை. நவீன இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர். நாட்டுப்புறம் தான் ஃபோக்கில் வரும். நவீனனா மாடர்ன் லிட்ரேச்சர் வரும். ஸோ செவ்விலக்கியம் கிளாசிக்கல், காப்பிய இலக்கியம் எப்பிக், பக்தி இலக்கியம் டிவோஷனல். மொத்தம் 3மே கரெக்டாக இருக்குது. நவீன இலக்கியம் தான் வந்து தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து ராங் ஆன்சர். அடுத்து குறில் நெடில் மாற்றம். வெல்லம் இல்லு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வெல்லம் இனிப்பு, நம்ம ஸ்வீட் செய்யலாம் யூஸ் பண்ண அந்த வெல்லம். வெள்ளம்ன்றது மழை நிறைய வந்துச்சு நமக்கு தண்ணி ஓடும் நீர், அந்த வெள்ளத்தை குறிக்குது. எந்த இல் வருதுன்னு பாருங்கள். அடுத்து மாலையோட 2 மீனிங் என்னென்னா பூமாலை, மாலை பொழுது, ஃப்ளவர் கார்லேண்ட், அண்ட் தென் ஈவினிங்னு வந்து மாலை தான் சொல்லுவோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடை காற்றோட கரெக்ட் ஆன்சர். வாடை காற்று வடக்கு இருந்து வீசும். ஸோ வாடை வடக்கு. தென்றல் தெற்கு. இது நமக்கு புக்கில் இருக்க டீட்டெயில்ஸ் தான். வாடை காற்று வடக்கு. வா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. சரியான வினாச்சொல் எங்கே. நாயன்மார்கள் எத்தனை பேர். என்ன பேர், ஏன் பேர், எப்படி பேர்லாம் எப்படி கரெக்டாகவே இல்லை. சென்டென்ஸ் பார்க்கும்போது தெரியுதுல, எத்தனை பேர் தான் கரெக்ட் ஒன். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். முருகன் ஆல்ரெடி வந்துட்டான், அப்போ இது முடிஞ்சது. இறந்த காலம். வருகிறான நிகழ்காலம். சரி, ரீட் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சிடணும். எழுத்து வழக்கு தொடரை கண்டறி. வாருங்கள் சுவாமி வாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், வாங்கல், வாருங்க, அதெல்லாமே தவறு தான். வாருங்கள் தான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ சரியான பேச்சு வழக்கு தொடர். இங்கே என்ன சொல்கிறாங்க, சரியான பேச்சு வழக்கு. இத்தனை தடவை பார்த்தது எல்லாமே எழுத்து வழக்கு. பேச்சு வழக்குன்னும் போது இதோ எழுப்புறேன், பி தான் கரெக்டு. இதோ எழுப்புகிறேன், எழுப்புகின்றேன், எழுப்புகின்றான், இது எல்லாமே நமக்கு என்னன்னா
எழுத்து வழக்கு. கரெக்டாக இதா எழுப்புறன்றத பேச்சு வழக்கு. அப்படியே நமக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சரியான நிறுத்தக்குறி பஞ்சுவேஷன் கேட்டிருக்காங்க. யாழினி நிலாவிடம் நாளைக்கு சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். ஸோ இதெல்லாமே நம்ம நேர்கூற்று அயற்கூற்று இதை மாதிரி யூஸ் பண்ணுவோம். யாழினி நிலாவிடம், ஸோ இங்கே ஒரு காமா, டபுள் கோட்ஸில் வந்து நாளைக்கு சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். லாஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து நமக்கு பஞ்சுவேஷன் தான். சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நேம்னுமோ அது பக்கத்தில் என்ன வரும், கமா வரும். கொல்லி, வெற்பன் பக்கத்தில் கமா, மலையனுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு நேம் இல்லை, போன்றவை கொடுத்தாலும் அங்கே வந்து கமா தேவையில்லை. போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். எரடு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். எரடு இரண்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன்றி பார்த்தோம், அது ஒன்று, எரடுன்றது இரண்டு. இது கூட நமக்கு வந்து தமிழ் 9th or 10th தமிழ் மொழி ஃபர்ஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதில் இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வாலண்டியர், தன்னார்வலர். ஸோ வாலண்டியராக நம்ம பண்ணுறது தன்னார்வலர் சொல்லுவோம். அப்போ மற்ற மூணுமே வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குது, தவறாக இருக்குது. சென்டென்ஸ் தான் ஒரு தொடர் தான் சென்டென்ஸ் சொல்லுவோம். மிசைல் ஏவுகணை, சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. இங்கே சமூக போராளி கொடுத்துருக்கோம், ராங் தான். ஏ மட்டும் தான் வந்து சரியான தமிழ் சொல், இணையான தமிழ் சொல். அடுத்து பார்த்தா நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன். ஸோ சேம் கொஷின் பேப்பர்லேயே இனமொழி விடையே 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கான்னு கூட தெரியல, பார்க்கலாம். படிக்கவில்லையான்னு கேட்டதுக்கு நான் எழுதுவேன், படிக்கிறதுக்கு இணையாக எழுதுறத சொன்னதால் இது வந்து இனமொழி விடை. அடுத்து என்ன விடை கேட்டிருக்காங்க, நீ படித்தாயாய் அப்படின்னு கேட்கும்போது நீயே படி. ஸோ நீ படித்தான்னு கேட்கும், நீயே படின்னு சொல்லி அவங்களே ஏவி சொல்கிறதால இது வந்து ஏவல் விடை. அடுத்து 80th ஒன், குன்றெறி யானைப்போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் ஓமை பொருள். இங்கே என்ன ஓமை பொருள் சொல்கிறாங்கன்னா, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்தல். தன் கையில் பொருளை வச்சு ஒரு செயலை செய்கிறது வந்து இதோடைய கரெக்டான மீனிங். உவமையால் விளக்கப்படும் பொருள் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. ஸோ இப்போலாம் வந்து திருக்குறளை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த மீனிங் உவமை பொருள் கேட்பாங்க. இப்போ திருக்குறள் கொடுத்துட்டு அதோட மீனிங் கேட்கலாம். ஸோ நமக்கு எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். இதுக்கு என்ன கரெக்டான மீனிங்னா, ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஊர் நடுவில் நடூரில் நச்சு மரம் பழுத்தற்று. ஸோ ஒன்று பாருங்கள், மரம் பழுத்து செல்வம் நிறைந்து நச்சு மரம் நிறைந்து காணப்படும். இங்கே வந்து பழுத்து நச்சு மரம் பழுத்து இருக்கிறதா. ஸோ சென்டென்ஸ் ரீட் பண்ணால் அதே தான் இங்கே நமக்கு வந்து மீனிங்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வா பொறுத்தல் தலை. ஸோ எப்படி அகழ்வாரை போல தாங்கும் நிலம் போல் நம்ம இகழ்வாரை நம்ம வந்து எப்படி பண்ணணும், பொறுத்துக்கணும் அப்படின்றாங்க. இதான் அதோட மீனிங்கே, அந்த குறள் மீனிங்கே அதுதான். பூமி நம்மளை தாங்குற மாதிரி நம்மளை வந்து இகழ்வாரை நம்ம வந்து பொறுத்துக்கணும். அப்போ இதோட கரெக்டான பொருள் என்னென்னா பொறுத்து கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல்னு ஒரு மீனிங் இருக்கா. ஸோ ஏற்றுக்கிறது பொறுத்துக்கிறது ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். கரெக்டாக இருக்கிறது பார்த்தோம் நம்ம சி தான், ஆப்ஷன் டி சூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறி. கவிதா பாடம் படித்தாள். கவிதா அவங்களா பாடம் படித்தாங்க, இது தன்வினை. விடைக்கேற்ற வினா, யாரை உயர்திணை என்பர். ஸோ யாரேன்ற இடத்துல தான் 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அகரவரிசை. ஸோ அங்கே ஈஸியாக கொடுத்துருக்காங்க, ஆ ஆ இ இ. ஸோ இ லாஸ்ட் வரை நமக்கு தெரிஞ்சிடும். அந்நியர் அரிது ரெண்டுமே ஆள ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் லெட்டர் பாருங்கள், இந்து இருக்குது ரீ இருக்குது. இந்து இருக்குது ரீ இருக்கணும் போது எது வந்து ஃபர்ஸ்ட் வரும், இந்து தான் வரும். நான் வந்துட்டு தான் ரா வரும், ரா வரிசை வரும். அப்போ அந்நியர் அரிது, இரவலர் ஈதல். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து. பணிந்துனா அவங்களுக்கு அடங்கி போகிறது. பணித்துனா ஒரு வேலை செஞ்சு பணி செய்யும் சொல்கிறது, அது பணித்து கட்டளையிறது, ஆர்டர் பண்ணுறது. அகரவரிசை தேனி தையல் பூனை மான். ஸோ தாவரிசை ஃபஸ்ட்டு வந்துடும், அப்புறம் தான் பா மா வரும். அதுலேயும் தாவரிசையிலும் தேக்கு அப்புறம் தான் தை வரும். அப்போ தேனி தையல் பூனை மான். கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசை எழுதுக. ஆசிரியர், பழம், மனிதன், மாணவன். ஆ உயிரெழுத்து வந்துடும், பா மா பழம் மனிதன், லாஸ்ட் தான் மாணவன். நட வேர்ச்சொலை வினைமுற்றாக தேர்ந்தெடு. வினைமுற்றுன்னு போது நடந்தான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நடந்தான். வேர்ச்சொல்லி வினையாளனை பெயர் பொறுத்தார். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆ தா ஆல முறிஞ்ச பெயரச்சம் வரும். ஊ ஈல முடிஞ்ச வினையச்சத்தில் வரும். தள்ள முடிஞ்ச தொழில் பெயரில் வரும். அப்போ இங்கே வினையாளனை பெயர் பொறுத்தார். ஸோ நமக்கு இப்படியும் கேட்கலாம், பொறுத்தார் அதோடைய வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா பொறு. ஸோ ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அதை இப்படியும் கேட்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் கொடு, கொடுத்தல். இப்போ தான் பார்த்தோம் பொறுத்தல் தொழிற்பெயர் தான். கொடுத்தல் தள்ளுன்னு முடிஞ்சால் நமக்கு தொழிற்பெயர் தான்.
சாந்தம் என்பது எதிர்ச்சொல் கோபம். சாந்தம் அமைதி, அமைதியாக சைலண்டாக சாந்தம், அது எதிர்ச்சொல் ஆப்போசிட் கோபம். பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் இழிவு. பீடுனா சிறப்பு, எதிர்ச்சொல் இழிவு. மூச்சடக்கி பிரித்தால் மூச்சு கூட்டல் அடக்கி. ஸோ இது பிரிக்கும் போது நமக்கு எப்படி பிரியும்? சூவை பிரிக்கும் போது இச்சு கூட்டல் ஊன்னு பிரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வருமொழியில் உயிரெழுத்து வரும். இந்த உக்குரல் வந்து மெய் விட்டு ஓடிடும். இந்த மெய்யை இச்சை விட்டு ஓடிடும். ஊ ஓடிச்சுன்னா இச்சு கூட்டல் ஆ சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும்? சா. அதுதான் நமக்கு இங்கே மாறிடுச்சு மூச்சடக்கி. ஸோ இதெல்லாம் நம்ம புணர்ச்சி விகுதியில் வர்றது. செம்மை பயிர், செம்பயிர், செம்மை குட்டல் பயிர், மை விகுதி கெட்டிருக்கும், இருப்போதல், செம்பயிர். சொல்லை பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுக. இவங்க எவ்வளோ ஒரு ட்விஸ்டாக கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதவே பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. பிரித்து கூட்டல் எழுதுக தான் பிரித்து எழுதுக. அங்கே எப்படி பார்த்தோம் அதே தான். இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போம். உயிர் வந்தால், உயிர் எழுத்து வந்தால் உக்குரல் மெய் விட்டு ஓடிச்சுன்னா இந்த இத்தும் ஏவும் சேர்ந்து தேவாக மாறிடும். பிரித்து எழுதுக. நெக்ஸ்ட் 97 கிராப்ஸ். கிராப்ஸோட ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கைவினை பொருள்கள். கைவினை பொருள்கள். வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்புடைய கலைச்சொல் புலனம். வாட்ஸ்அப் புலனம். சந்தி பிழையற்ற தொடர் பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஸோ எங்கெல்லாம் வந்து இக்கு இப்பு வருது பாருங்கள். பாலை, பாலைன்னும் போது நமக்கு வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஐயால் கூயின்னு சொல்லுவோம். வெளிப்படையாக வந்து அங்கே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மெய் எழுத்து வரும். வல்லினம் மிகும். குடித்து விட்டு பள்ளிக்கு ஐ ஆல் கூ. நான்காம் வேற்றுமை வரும்போது நமக்கு வந்து என்ன வரும்? வல்லினம் மிகும். ஸோ இதிலே தெரிஞ்சு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இங்கே வரல, இதுலேயும் கிடையாது. இங்கே பார்த்தா இரண்டாம் வேற்றுமையிலும் வரல. அப்போ இந்த மூணுமே வந்து தவறு. ஸோ வல்லினம் மிக இடங்களும் மிகும் இடங்களும் கரெக்டாக வந்து என்னென்ன சென்டென்ஸ்க்கு வரும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கொஷின் பேப்பருக்கு லாஸ்ட் ஒன் 100th கொஸ்டின். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம குயில் வந்து 3 இடத்துலேயே பார்த்துட்டோம். குயில் வந்து கூவும், காகம் தான் கரையும். இப்போ இங்கே கரைந்து இருக்கும்போது இங்கே என்ன போர்டு வந்திருக்கும்? காகம் வந்திருக்கும். அலறி வராது, கத்தியும் வராது. குயில் வந்து கூவும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஓகேவா? சரி, நம்ம பார்த்துருக்க கொஷின் பேப்பர் இப்போ நவம்பர் மந்த் நான் காண்டாக்ட் பண்ணேன். டிப்ளமா ஐடி லெவல் கொஷின் பேப்பர், ஜென்ரல் டெக்னிக்கல் சர்வீஸ். ஸோ இது ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சம்ஸாக வந்து ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை மாதிரி போகிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.